ஏய் அருண் எப்படி அருண் அருண் தோணுது அருண் அருண் ஏதாவது அருண் தமிழ் தமிழ் கமெண்ட்ஸில் கழுவி ஊத்துறானுங்க. ஓகே சரி ஓகே Here? கனெக்ட் பண்ணுங்க. My shadow will fall, yeah. இது ஓகேவா? ஓகே. Hi, my name is Amit Krishnan. I'm the director of Enjoy Enjami. I'm going to be speaking in English because I don't know Tamil. ஐம் பாலாஜி சுப்ரமணியம், சினிமாட்டோகிராஃபர் ஃபார் என்ஜாய் என்ஜாமி சாங். ஹாய், என்னோட பேர் அருண் சங்கமேஸ்வர். என்ஜாய் என்ஜாமி வீடியோ சாங்கோட கலரிஸ்ட் நான் தான். கண்ணை முட்டி ஏன் சொல்கிறேன், கண்ணை திறந்து சொல்லியா? ஓகே ஓகே, நான் மறுபடியும் இன்னொரு டேக் போயிடலாம். ஹாய், என்னோட பேர் அருண் சங்கமேஸ்வர். இந்த வீடியோ சாங் என்ஜாய் என்ஜாமியோட கலரிஸ்ட் நான் தான். So the first time when I heard it, there's a visual of the ground shaking. So I felt everything was rumbling around me. So that visual came to my mind immediately. And even the beat, people say, oh, African beat super irukku. It's like, no, it's not African beat. It's the same instruments that, because it's animal skin, it's leather, so it has the same sound. We had to be very careful of not, making fun of anyone or not crossing a cultural line or anything. Then obviously you start looking at references, you start looking at, I look at a lot of photographs and paintings, so that's the main thing. Pinterest, that's what we all do. Pinterest கொடுத்தாரு, பட் ஆனால் வந்து அதை பார்த்துட்டு ஓகே ஐ காட் an idea. என்ன உங்களுக்கு அவருக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. My main thing was she has to be around plants, but how to arrange plants, that whole thing, like my production designer Shiva, the fact that he went and sourced out perfectly looking ones and the way he arranged it and all, there wasn't like we storyboarded the whole thing. We didn't do all that. பிளான்ஸ் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, லைக் எனக்கு ஒன்று தான் தோணுச்சு. பிளான்ஸ் வந்து நம்ம சின்னதுலேருந்து பெருசு மட்டும் ஆக்கணும், பிகாஸ் பின்னாடி இருக்கிறது தெரியணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட மைண்டில். காடு மாதிரி அங்கங்கே அப்படி இப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்காது, ஒரு கேஸாக ஆகிடும். ஸோ வந்து ஸ்மால் டு பிக் அப்படி போனால் நமக்கு ஒரு இது கிடைக்கும், ஒரு கேமரா மூமெண்ட்டுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் ஆகும் ஜிம்மி போகிறதுக்கு அதுக்கெலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி சொன்னேன். Beyond that, the way Balaji lit it, so Balaji's strength is lighting. I know he's going to do a fantastic job with lighting, so it's a trust. So then I know that he'll handle this also. It's just all about him showing me what he's doing. That's it. இந்த ப்ராஜெக்டே கம்ப்ளீட்டாக வந்து இட்ஸ் நாட் மச் அபவுட் ஃப்ரேம்ஸ், இட் இஸ் மச் அபவுட் த மூட் அண்ட் லைட்டிங். ஸோ லைட்டிங் எப்படின்னா சேம் ரெக்டாங்கிள், இங்கே ஒரு 5 ஸ்கை பேனல்ஸ் அண்ட் இங்கே ஒரு 5 ஸ்கை பேனல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து கார்டு மாதிரி ஓவராலாக டாப்லேருந்து ஒரு வைப், ஒரு ப்ளூ ஆர் ஒரு மரைன் ப்ளூ ஆர் மரைன் க்ரீன், ஒரு லைட் கைண்ட் ஆஃப் ஒரு மூட் கொடுத்துட்டு, அண்டு எனக்கு இது சரி ஒரு பாப் ஆல்பம் மாதிரி ட்ரீட் பண்ணலான்னே எனக்கு வந்து சடனாக 10 o'clock ஷூட்னா எனக்கு மார்னிங் தான் ஃபீல் ஆச்சு. ஒரு சன்லைட் மாதிரி ஒரு உள்ளே வந்துச்சுன்னா வைப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் லைட் கேட்டேன். அவங்க யோசிச்சாங்க, பிகாஸ் அது கொஞ்சம் காஸ்ட்லினால யோசிச்சாங்க, பட் ஸ்டில் இல்லை ஷூராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஏன் ஷூர் தான், எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஃப்ரம் இங்கேருந்து ஒரு சோர்ஸ் சன்லைட்டு, அந்த லைட் ஆன் பண்ணனே அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அந்த ஒரு ஃபீல். Take any music video, for example, anything I do, when I meet the artist, I try to understand who they are, what personality they are. I tell the artist, let's do 2-3 takes of warm-up. I want to see what they can do. That is just random shots. In that warm-up, sometimes there are certain things which they do which are crazy, which are nice. There are some things which don't work. So after that, I tell them, what works and does not work. So Dee being a very reserved, a very shy person, but at the same time, she has this energy in her. She's youthful, she's young. Even Ariv, all that you see is his energy, Ariv's energy. If 1 or 2 takes when I went, he's just jumping up and down, and every take he would collapse. After every take, he would just fall and sweat, and So I had to just tell him what meter to stay. Maybe bring it down, or that's the thing with Ariv. Suren, I'll do that again. Suren,
the choreographer. So he also helped. Body language is very important. So he also told them maybe do movements like this and stuff. So that's the only alteration I had to do. If it works on scene or if it doesn't, So planning like that is. Otherwise, because I'm an editor also, I already have the shots in my head. So I go for long takes. I tell the artist I'm going to go for long takes. So I know, okay, this moment I can use this moment. So mindல already ஒரு edit முடிஞ்சிச்சு. என்னோட ஜாப் என்னென்னா அவர் கேட்குறது எடுத்துடணும் அவ்வளோதான். ஸோ அண்டு அது நல்லா இருக்கும் பார்க்க. அது பீப்புள் சே வேர்ட்ஸ் லைக் இன்டர்நேஷ்னல் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் அது எனக்கு தெரில, அதுக்கு மீனிங் என்னன்றதுன்னு தெரில. பட் ஆனால் அது ஆர்கானிக்காக இருக்கணும், திகட்டுற மாதிரி வானபியா அப்படி இருக்கக்கூடாதுன்றது. அதுதான் பட்ஜெட். அலெக்ஸா இப்போது எல்எஃப் எடுத்தானா அது ஸ்கை ராக்கெட் தான் அதோட பட்ஜெட்டு, ஒரு பர் டே ரெண்ட்டு. ஸோ கண்டிப்பாக கிடைக்காதுன்னு தெரியும். ஸோ ஐ ஆஸ்க் ஃபார் இட். Since Balaji is not, now he has a name, but because he is not a reputed DOP, certain times we've asked for certain cameras and lights, and on the day of the shoot they get booked by another DOP and it goes. So that's happened. Some colorist won't respect you if you're not a name, big. So they'll just do some random things. So even if Balaji says corrections, there's always a friction. Senior colorist, yeah, all that nonsense. So கலர் கிரேடிங் இன்னொருத்தர் கையில் கொடுக்கறது இட்ஸ் நாட் டஃப். பட் வந்து எது டஃப்னா கம்யூனிகேட் பண்ணுறது தான். நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன ஃபீல் பண்ணுறேங்கிறத ரொம்ப ப்ரிசைஸாக கம்யூனிகேட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்டில் வந்து நான் கிரேட் பண்ணியிருந்தேன் கொஞ்சம். ஸோ அமித்னா பார்த்துட்டு சரி இது லேப் கொண்டு போனால் இது பெட்டராக இருக்கும்ல அப்படின்னாரு. சரி ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் ஆனால் இந்த ஒரு ஸ்லாட் முடித்தா நம்மளுக்கு 30,000 கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு திங்காக தான் பார்ப்பாங்க தவிர்த்து அதில் என்ன இருக்குது ரொம்ப சில பேர் தான் பார்க்குறாங்க. ஆர் யார் சினிமாட்டோகிராஃபர்ன்றதை பார்த்துட்டு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. மேபி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு திருப்பி நடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஒரு ஃப்ரீலான்ஸராக இருந்தால் பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு தேடலை. பட் அவராக வந்து மாட்டிக்கிட்டாரு. ஸோ it took a while for him, but then he discovered Arun on, I think, Instagram or something, and thankfully he came on board. Then it was their relationship. அருணோட ஒர்க் பண்ணுறது ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. நம்ம ஒர்க் பண்ணுற விதம்னு பார்த்தீங்கன்னா பெருசாக லைக் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. லைக் ப்ரீஃபுங்கிற ஸ்பேஸில் நம்ம டிசைட் பண்ணது என்னன்னா we wanted to keep it as organic as possible. So they would just send me references and then I would just say reduce this, reduce that, too much glow, reduce the glow, that's it. It's the usual thing. I don't know, like திருப்பி கிரேட் பண்ணுமா நாங்கள் இப்போது இந்த செஷனில்? லுக் அண்ட் ஃபீல் ஆக்சுவலாக நீங்கள் எப்படி இன்டோர் ஷாட் போயிடுங்க இப்போ. ஓகே, இன்டோரா. இந்த ஃப்ரேம் பற்றி பார்த்தோன்னா நமக்கு ஆக்சுவலாக நிறைய ட்ரையல்ஸ் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ஒரு லுக்கு ட்ரை பண்ணியிருந்தோம். லைக் ஃபுல் டீப் கான்ட்ராஸ்ட், ஃபுல் இது ஆரஞ்சிஷ் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணியிருந்தோம். அட் த சேம் டைம் ஒரு ஃபுல் எல்லோயிஷ் அந்த மாதிரி ஒரு கான்செப்டும் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ பேசிக்காக ஏதாவது இந்த ஃபாரஸ்ட் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா லைக் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் க்ரீன்ஸ் இருக்கும். ஹியூமன் ஐஸ் கேப்பபிள் ஆஃப் சீயிங் மோஸ்ட் க்ரீன் ஷேட்ஸ் தேன் எனி ரெட் ஆர் ப்ளூ. அந்த க்ரீனை வந்து பிரித்து பார்க்குறதுக்கு வந்து கரெக்டாக கிரேட் பண்ணால் தான் அது வரும். இல்லைனா ஒரு லெட்டை போட்டோன்னா மொத்தமாக எல்லாம் ஒரே க்ரீன் ஆகிடும். அப்படி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இது மெனக்கெட்டு அது கொஞ்சம் ட்ரை பண்ணோம். கடைசியில் லைக் ஃபோர் கிரவுண்ட் கொஞ்சம் வார்ம் லைட் அடிக்கிறதுனால அங்கே இருக்கிற வார்ம்த்தையும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். அட் த சேம் டைம் பின்னாடி இருக்கிற அந்த க்ரீன்ஸ் அதுவும் கொஞ்சம் கூலாகவும் தெரியணும். பட் அட் த சேம் டைம் அந்த க்ரீனோட அந்த எஃபெக்ட் போகக்கூடாதுங்கிறதுனால அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி ஐசோலேட் பண்ணி ஒர்க் பண்ணோம். டஃபஸ்ட் திங் அப்படின்னு சொல்லிட்டு கிரேடில் இந்த இண்டோரில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ரொம்ப ஓவர் சேச்சுரேட்டட் கலர்ஸ். கமர்ஷியல் படம் மாதிரி பல்ச் அப்படின்னு அடிக்கக்கூடாது, ஆனால் சேச்சுரேட்டடாகவும் இருக்கணும். ஸோ அது மட்டும் எப்போவுமே கவனத்தில் இருந்துகிட்டே இருந்தது எனக்கு. இட் வாஸ் எ பர்ஃபார்மன்ஸ் வீடியோ. அங்கே இவங்க 2 பேர் ஆர்டிஸ்ட், அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த வீடியோவை. அவ்வளோதான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். ரெண்டாவது வந்து போகும்போது, ரெண்டாவது டே ஷூட் வந்து 2 months கழித்து போகும்போது தான் அது வந்து ஒரு கான்செப்ஷுவலாக அதை ட்ரீட் பண்ணி அப்படி போனது. So we shot this in December and we went through the footage and everything, and I realized that it was very monotonous. The whole thing, just that, even though it looks nice, the whole song is not, So then I had to fight my way through for another schedule, convince everyone. And again when we went outdoor,
The sun, I'm just going to start drawing. It was so hot that day and everything looked very flat. அது பேசிக்காக எந்த ஷாட் மெயினாக அமித்னா எதை சொல்கிறாருன்னா அந்த அந்த நடந்து வருவாங்களா 2 சைடில் லைனில் நிற்பாங்கள்ல அந்த ஷாட். ஓகே யா மெயினாக இந்த ஃப்ரேம் வந்து மொட்டை வெயில் இது யூஸ்வலாக ஷூட் பண்ண மாட்டோம், பட் கம்மி பட்ஜெட்லாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ கம்ப்ளீட்டாக லைட்டாக வந்து பிளாக் பண்ணி அண்டு எனக்கே சம்டைம்ஸ் டவுட்டாக இருக்குது வெயில் அடிச்சுதா இல்லையான்ட்டு, அந்த மாதிரி லைக் ஆக்கியாச்சு. உங்களுக்கு யூஸ்வலி கலரிஸ்டோட மெயின் ஜாப் என்னன்னா ஆடியன்ஸோட ஐஸ் எங்கே பார்க்கணும், எந்த டீட்டெயில்ஸை நோட்டீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் டைவர்ட் பண்ணுறதும் ஒன் ஆஃப் த மெயின் ஜாப்ஸ் ஆஃப் த கலரிஸ்ட். ஹியூமன் ஐஸ் எப்பவுமே உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் தான் ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு தெரியும், அதுக்கப்புறம் தான் அது கலர்ஸ் தெரியும். ஸோ சின்ஸ் நம்ம பாட்டு முழுக்க அந்த ஹை கான்ட்ராஸ்ட் இது யூஸ் பண்ணுறதுனால இதுலேயும் சரி ஓகே ஹை கான்ட்ராஸ்டாகவே போகலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் போனோம். போகிறப்போ என்னாச்சுன்னா ஸ்கை வந்து பிளெயின் அவுட்டாக ஒர்க் ஆகாதுன்ட்டு விஎஃப்எக்ஸ் கணிச்சு இந்த மேலே இருக்கிற ஸ்கை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே உட்காந்து மறுபடியும் கிரேட் ரீஅப்ளை பண்ணது. இது நீங்கள் லைக் கிரேட் ஆஃப் பண்ணி காட்டுங்களேன். யா இப்படி தான் இருந்துச்சு. ஸோ கிரேட் ஆன் பண்ணுங்கள். ஆக்சுவலி இதுதான் இது ஆக்சுவல் கலர் கிடையாது, தப்பான மானிட்டரில் பார்க்குறோம். பட் அதான் லைக் வி ஹவ் டு மேனிப்புலேட் இட், மேக் இட் இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலி. I mean, those dancers in the sun, I didn't want to be evil and tell them to go on. So I had like shots to finish, but then I had to call cut because it was too hot. So at that point I had to think, okay, what can I do? Which is why I did those high speed shots. Which is so easy. It is just but you have to get it right because we wait for the sun to be the correct. So like that, you just have to improvise. Okay, things are going bad. Okay, what do I do next? The minute the sun went down, he was happy. So with his lights, with the fire and everything, he created magic. That day we were lucky. அது ஒரு ஃபுல் மூன் இல்லை, பட் சார்ட் ஆஃப் ஒரு ஃபுல் மூன் டே. ஸோ என்டையர் ஸ்கையும் லைட் ஆகிடுச்சு. அண்டு நாங்கள் ஷூட் பண்ணது வந்து ரொம்ப ஃபார் ஃப்ரம் த சிட்டி. ஸோ எந்த சிட்டி லைட்டோட பொல்யூஷன் இல்லாமல் க்ளீனாக அந்த ஸ்கை கிடச்சிது அன்றைக்கி. ஸோ ரா ஃபுட்டேஜ்லேயே அது வாஸ் ப்ரிட்டி மச் தேர். நாங்கள் ரொம்ப பெருசாக பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அதோட கலர் மட்டும் மாற்ற வேண்டியதாக தான் இருந்துச்சு, தவிர்த்து அதை பூஸ்ட் பண்ணுற மாதிரி பெருசாக இல்லை. இது ஆஃப் பண்ணி காட்டுங்களேன் அருண். ஹோல் கிரேட் ஆஃப் பண்ணி காட்டுங்க. யா ஸ்டில் யூ கேன் சி இந்த பேக்ரவுண்டு. அது வந்து ஒரு மாதிரி இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலி. ஏன்னா யூஸ்வலாக கேமராவில் வந்து நைட் ஆகிடுச்சுன்னா பேக்ரவுண்டே தெரியாது, வெறும் ஃபோர் கிரவுண்ட் தான் தெரியும். ஸோ அந்த டெப்த்து இருக்கிறதுனால தான் நான் ரொம்ப லைட்டு வந்து லைக் லிட்ரலி தேர் வாஸ் நத்திங், லைட் சின்னதாக ஒரு 1 kV பல்பு போட்டு தான் எடுத்தது. We finished 2 schedules and then Santosh sir felt that there has to be faces because I couldn't get faces, there was no time. So Santosh sir, my team, they picked up a Blackmagic and then they drove down to their ஊர். நான் கிரேடில் இருந்தேன், எனக்கு சுத்தமாக தூக்கம் இல்லை, லைக் நான் வரல அப்படின்ட்டேன் நான். ஸோ அதெல்லாம் வந்து ஏடி மனோஜ் அவன் தான் எடுத்தது. ஸோ லென்ஸு இந்த லென்ஸ் தான் அது. ஸோ அது வந்து ஒரு 18-35 அவ்வளோதான், சின்ன ஜூம், ஒயிட் ஜூம் அவ்வளோதான். So I was editing and then they brought those faces. So I told them what all shots I want, get them in their moments that get that the holding the hand and all. So sometimes you just have to wing it. Like the stick which Ariv was holding, that Shiva, my art director, was suddenly like, hey, I have one thing lying in my office, I'll bring it. He sent his assistant and he brought that and then we said, okay, use it. So it's all just happy incidents that happened. So yeah. லைக் சாங் நல்லா இருக்குன்னு we knew it முதலே. லைக் ஓகே லைக் விஷுவல்ஸ் வந்து லைக் தனியாக நோட்டீஸ் ஆகும், நீங்கள் லைக் எல்லாரும் லைக் கன்சூமர்ஸ் நோட்டீஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆடியன்ஸ் ஓகே லைக் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. இது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ். லைக் ஓகே யூ கேன் சைன் ஆஃப். அவ்வளவுதான். நல்லா வந்திருக்கா? நல்லா வந்திருக்கு. பாய் சொல்லுப்பா. அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசலாம். ஓகே பாய்.